ஏதாவது பிரச்சனையா? இத பார் சுந்தரி, இனிமே அவங்க பேச்ச தயவு செஞ்சு எடுக்காத. என்னத்த ஏன் இப்படி பேசுறீங்க? என்னாச்சு? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். அவன் கட்டையில போற வரைக்கும் திருந்த மாட்டான். ஐயோ அத்தை, ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? பின்ன என்ன சுந்தரி, நடராஜ் சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டான் தெரியுமா? அந்த புத்தி கூட அந்த ராஸ்கலுக்கு இல்லையே. அவன்லாம் என்ன பெரிய மனுஷன். ஐயோ பாவமாச்சே, சஞ்சய் உசுர காப்பாத்தணும், ஏன் ரத்தத்தை வேணாலும் எடுத்துக்கங்கன்னு இவன் சொன்னான். ஏன்னா இவன் உடம்புல ஓடுறது சுந்தரி ரத்தம், அது அப்படித்தான் பேசும். ஆனா அதுக்கு அந்த அயோக்கிய பையன் என்ன சொன்னான் தெரியுமா? என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, இவன் ரத்தத்தை கொடுக்காதீங்கன்னு சொன்னான். போ சுந்தரி, நானும் அவன் மேல உள்ள பாசத்துல கண்ணு மண்ணு தெரியாம தடுமாறினேன். அவன்ல மனுஷ ஜென்மமே கிடையாதம்மா. துரை, வசந்தா, சஞ்சய், இந்த பேரெல்லாம் தயவு செஞ்சு எந்த காலத்திலையும் வாயால சொல்லிடாத. நடராஜ், என்ன நடந்தது? பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏமா, உனக்கு பாட்டியை தாண்டி அவங்களும் ஒன்றும் முக்கியம் இல்லையே. பாட்டி இந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு பேசுறாங்க, அப்ப அந்த ஆளுங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, பாட்டி சொன்னதே தான் நானும் சொல்றேன். தப்பி தவறி கூட அந்த மனுஷனோட பேரை தயவு செஞ்சு உங்க வாயால உச்சரிச்சிடாதீங்க. அவங்க எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னமா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு அதை மட்டும் பார்த்துட்டு இருப்போம். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நடராஜ், எதுக்குப்பா இந்த கோவம்? பயம் வந்துருச்சா? இல்ல அம்மாவும் சஞ்சயும் உங்களை விட்டு போயிடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சா? இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் சஞ்சயை அடிச்சிருக்கவே மாட்டேன்ப்பா. நான் மட்டும் அவனை அடிக்காம இருந்திருந்தா அவன் இந்நேரம் கொலைகாரனா இருப்பான். 2 அப்பாவி பொண்ணுங்க செத்து போயிருப்பாங்க. அப்பா, உங்க கோவத்தால இழந்தது நிறையாப்பா. அப்புறமும் எதுக்குப்பா? வந்தவங்க பெரிய மனுஷி, உங்களை பெத்தவங்க, அவங்க கிட்ட இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அப்பா, நீங்க பண்ணது பெரிய தப்புப்பா. நட்ராஜனை பிளட் கொடுக்க வந்தப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு விளக்கம், அத யாராலுமே ஏத்துக்கவே முடியாதுப்பா. தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒரு அப்பா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்பவும் செல்ஃபிஷா நடந்துக்கிட்டீங்கப்பா. அப்பா, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. இந்த மாதிரி இன்சிடென்ட் பெரியமா வீட்டுல நடந்திருந்தா நீங்க அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிருந்திருப்பீங்க? இல்லப்பா, நிஜமா சொல்லணும்னா குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஏன்பா, எதுக்குப்பா இப்படி இருக்கீங்க? இப்ப கூட அவங்க வந்து நம்மள பார்க்கணும், நட்ராஜனை பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கப்பா. ஏன்பா நீங்க இப்படி இருக்கீங்க? இப்ப ஒருவேளை சஞ்சய்க்கோ இல்ல அம்மாவுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கு கூட பெரியமா தான் காரணமாயிருவாங்கன்னு சொல்லிடுவீங்களா? இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு தான் நீ வந்திருக்கனா, அதுக்கு வராமையா இருந்திருக்கலாம். நீ என் கூட இருந்த கொஞ்சம் ஆறுதலாவும் நிம்மதியாவும் இருக்குன்னு நினைச்சிருந்த. ஆனா சின்ன ஆறுதலை கொடுத்துட்டு எல்லா நிம்மதியும் எடுத்துட்டு போயிட்டேன். இந்த பாரு, உங்க பெரியமா பக்கம் எந்த நியாயமும் கிடையாது. 50,000 ரூபாய் போட்டுட்டு இன்னைக்கு பாதி சொத்தை கேக்குறாங்க. அது நியாயமா? சட்டம் அப்படிதானப்பா சொல்லுது. சட்டம் கிடைக்குது, சட்டம் அது சொல்றபடிதான் எல்லாம் நடக்குதா என்ன? அது இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு ஒண்ணு சொல்லும். மனசாட்சின்னு ஒண்ணு வேணும். இந்த சொத்தை சம்பாதிச்சு கட்டி காக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம்.
உங்க அம்மாவும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமாடி உனக்கு? சும்மா வந்து நின்னுட்டு சொத்துல பாதி கொடு முழுசையும் கொடுன்னு கேக்குறதுனா எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். அப்பா, இந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க சொத்தை பத்தி தான் பேசுவீங்கல்ல? எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. தூ, இந்த சொத்து பிச்சை காசு தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அதை நியாயமா கேட்டிருக்கணும். கோர்ட்ல கேஸ போட்டு என்ன எந்த அளவுக்கு அலக்கழிச்சாங்க. நான் அப்படியே சாதாரணமா விட்டு கொடுத்துருவேனா? என் உசுரே போனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா, என்னப்பா நீங்க என்ன இந்த பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாத. எல்லாரும் சேர்ந்து என்னையும் உங்க அம்மாவையும் ஜெயில கொண்டு போய் வச்சாங்களே, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? அப்ப நியாயம் கேட்டிருக்கணும்ல. அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட், நாங்க பண்றது மட்டும் தப்பு. நீங்க பாரு, உன் ஆறுதலும் வேணா, நீ என் கூட இருக்கவும் வேண்டாம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், நீ ஊருக்கு கிளம்பு. தொலைச்சிட்டீங்களா? ஏதோ தேடிக்கிட்டே இருக்கீங்க. நான் வேணா கண்டுபிடிச்சு தரட்டுமா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ஷாலினி. இல்ல, நீ சீரியஸா கேக்குறேன். சொல்லுங்க, தேடி தரேன் நானு. ஏய், உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? எதுக்கு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அம்மா, சீரியஸா தாமா கேக்குறேன். அண்ணி எதையோ தேடிட்டு இருந்தாங்க, கேளுங்க. மாரிஸ் இன்னும் சாப்பிடறதுக்கு வரல, அதனாலதான் வாசலுக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்டு இருக்கா. என்ன எல்லாரும் வாசலே பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க? சூர்யா, உன் புருஷன் வந்துட்டான். இப்ப உனக்கு நிம்மதி தானே? ஏமா, என்னாச்சு? அது என்ன கேக்குற? நீ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணி வீட்டுக்கும் வாசலுக்கு வீட்டுக்கும் நடந்து வீட்டையே தேய்ச்சிட்டாங்க. சூர்யா, என்னாச்சு? ஐயோ, அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி. ஏய், நீ எங்க போற? வா, வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல, இப்ப வேண்டாம். சரி, அப்பா வர சொல்லு சாப்பிடுறதுக்கு. சரி. அப்பா, அப்பா, அப்பா. ஏய், பார்த்து பரிமாற மாட்டேன். போதும். ஏய், இப்ப நான் என்ன சொன்னேன்? பார்த்து பரிமாறுன்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் அழுவாங்க? இல்லங்க, நீங்க சொன்னதுக்காகலாம் நான் ஒன்னும் அழல. ஆனா நான் சொல்றத நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. காலையில இருந்து நடக்கிறது எல்லாமே தப்பாவே இருக்கு. இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லங்க, நேத்து சாமி கும்பிடும்போது விலை கனைஞ்சு போச்சு, பால் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு கூட பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு போடும்போது சாதம் கொட்டி போச்சு. அந்த சேட்டால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க பாரு, காத்தடிச்சா விளக்கணையும்,
பால் சரியில்லைன்னா பால் கெட்டு போகும். இந்த மாதிரி கை தவறுனா சாப்பாடு சிந்தும். இப்படி யதார்த்தமா நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு சேட்டன் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு என்ன ஏன் டார்ச்சர் பண்ற? இதுக்கு பேசாம சேட்டு கையாலே செத்துற. பாருங்க மாமா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு. நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா? டேய், பொண்ணு சின்ன பொண்ணுடா, பயப்படுறாள்ல. அவளுக்கு சமாதானம் சொல்றதை விட்டுட்டு பிரசங்கம் பண்றியடா. அப்பா, அவ போலீஸ்காரன் பொண்டாட்டிப்பா. அவ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். டேய், போலீஸ்காரங்கெல்லாம் தைரியமா இருந்தா போதும்பா. பொண்டாட்டிங்கெல்லாம் தைரியமா இருக்கணும்னு அவசியமே இல்ல, சரியா? நல்ல கதையா இருக்கே. இங்க பாருங்க, இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் சாப்பிடுறதா வேணாமா? டேய் டேய், சாரிங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்பா, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு காமெடி வந்தது பாத்தீங்களா? அத நான் கூட உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணனே. அந்த காமெடியை கொஞ்சம் சொல்லுங்களேன். சூப்பர் காமெடி இல்ல அது? சொல்லுங்கப்பா. அது காமெடியா? நான் என்னமோ சீரியஸ்ன்னு நினைச்சேன். அப்பா காமெடி பண்ணிட்டாரு, எல்லாரும் ஒரு தடவை சிரிச்சிருங்க. வேஸ்ட்ரா, ஒன்னும் வேலைக்காகல. நீ சாப்பிடு. இங்க பாரு சூர்யா, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது. நீ சொல்ற ஜோசியமும் ஜாதகமும் எனக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை யாரால தடுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம்? முதல்ல இந்த முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு சந்தோஷமா இரு. சரி, ஓகேவா? டிவி பாரு, புக்ஸ் படி. வேற என்ன? வெளில போணுமா? அம்மா இருக்காங்க, இல்ல ஷாலினி இருக்கா, கூட்டு போயிட்டு வா. எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஆயிரும்னு நினைச்சிட்டே இருந்தேனா உன் நினைப்பு ஒருவேளை உண்மை ஆனாலும் ஆயிடும். ஐயோ, தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ இயல்பா இருக்கணும். சரி சரி, நான் கிளம்பட்டுமா? இருங்க, கேப் எடுத்து வந்துடுறேன். சரி. டேய், நிதானமா நடந்துக்கடா. அப்பா, உங்களுக்கும் தான் சொல்றேன், எனக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க. சரிப்பா. சரிடா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிம்மா. சரிப்பா, நான் வரேன். போயிட்டு வா. வர சூர்யா. ஐயோ, என்னங்க, என்னாச்சுங்க? என்ன சொல்லுது? ஒண்ணு இல்லம்மா, சின்ன அடிதான், விடு, தடுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஐயோ, பாருங்க, ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஏய் மாரிஸ், என்னாச்சுடா? அம்மா, கால் தடுக்கி விரல் அடிச்சுக்கிட்டம்மா. ஐயோ, கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல. ஏய், விடு, விரல் தானே. இல்லங்க, நான் தான் சொல்றேன்ல, காலையில இருந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு. கொஞ்சம் சொன்னா கேளுங்க, இன்னைக்கு வேலைக்கு போகாதீங்க. பேசாம இருக்கியா நீ? நான் இருக்க கூடாது வேணா சொல்லு, நான் எங்கேயாவது போய் தொலைறேன். சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிட்டே இருந்தான்னு வச்சுக்கோயேன், நிஜமா அதுக்கப்புறம் நான் வீட்டு பக்கமே வர மாட்டேன். இதுதான் கடைசியா நான் வரதா இருக்கும். டேய், என்னடா இது? அபசகுணமா பேசிட்டு இருக்க. அவ உன் மேல இருக்க அக்கறையில தானடா இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஐயோ அம்மா, திரும்ப திரும்ப அதே பேசாதீங்கம்மா. எனக்கு தான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன்ல. நீ பேசாம இரு. டேய், வீட்ல தான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குல்ல, ஒரு 2 நாள் லீவ் போட்டா என்னடா? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டு. சரிப்பா, நீ போயிட்டு வா. அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவன் போயிட்டு வரட்டும். டேய் நீ மாரிஸ், எதையும் எதுக்கும் புதுசா ஆரம்பிக்காத. அவன் பத்திரமா போயிட்டு வருவான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா, நான் வரேம்மா, நான் வரேன். வாம்மா, வா, உள்ள வா. நீ உள்ள வா. அப்பா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. ஏதாவது விஷயமா? ஆமா, உங்க அண்ணன் ட்ரீட்மெண்ட் விஷயமா டாக்டர் ஏதோ பேசணுமா, வந்த உடனே போய் பார்க்க சொல்லுங்க. சரி, நான் சொல்லிடுறேன்.
என்னது புடி. இது? நீ ஊருக்கு கிளம்புற டிக்கெட். எதுக்குப்பா? நீ இங்க இருந்தா எனக்கு உதவியா இருப்பேன்னு நினைச்சா உபத்திரமா இருக்கியே. என்னப்பா பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? இல்ல நீ ஊருக்கு கிளம்பு முதல்ல. அப்பா சார் உங்க ஒய்ஃப் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் போறேன். வசந்தா, வாம்மா. என்னங்க? உடம்பு முடியலையா? டாக்டரை கூப்பிட்டா? என்னம்மா சொல்ற? சஞ்சய் அவன் வெளியில போயிருக்கான் வசந்தா. நான் இங்க இப்படி இருக்கும்போது அவன் எங்க என்னை விட்டுட்டு போனான். அவனை பார்க்கணும் போல இருக்குங்க. இல்லம்மா, அந்த கவிதா பிரச்சனையினால நான் தான் அவனை ஒரு வாரத்துக்கு வெளியூருக்கு அமைச்சிருக்கேன். என் மனசுக்கு ஏதோ சங்கடமா இருக்கு. ஒரு தடவை பார்த்துட்டா நிம்மதியா இருக்குங்க. வர சொல்லுங்க. வசந்தா, கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கமா. அவன் இப்போ இங்க வந்தானா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அவன் வந்து அம்மா விட்டு போமாட்டான்னு அடம் பிடிச்சான். நான் தான் அவனை வலுக்கட்டாயமா வெளியூர் போடான்னு அனுப்பிச்சு வச்சேன். அவன் இங்க வந்துருவானு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா வேண்டாம். அவன் அங்கேயே இருக்கட்டும். பிரச்சனைன்னா அவன் எதுக்கு இங்க வந்துகிட்டு? என் புள்ள நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்னது இது? நான் ஊருக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்மா. உனக்கு என்னடி ஆச்சு? நீ எதுக்கு ஊருக்கு போற? ஏண்டி, சஞ்சயும் இல்ல, நீயும் ஊருக்கு போயிட்டா உங்க அப்பா மட்டும் எப்படி என்ன பார்த்து பாரு. கஷ்டப்பட மாட்டாரா? இல்லம்மா, அது வந்து நான். என்னடி எல்லாரும் இப்படி சிரமப்படுத்துறீங்க? ஏங்க, நீங்களாவது சொல்லக்கூடாதா? ஆமாமா, நான் எவ்வளவோ சொன்னேன். அவ அடம் பிடிக்கிறா. அம்மா சொல்றாங்களே, நீ இங்கே இரு. சார், என்ன சார் இது? இப்போதான் அவங்க கண்ணு முடிச்சிருக்காங்க, அதுக்குள்ள உள்ள வந்துருவீங்களா? இல்ல, பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க பார்க்கணும்னு சொன்னா ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. போங்க போங்க சார், போய் வெயிட் பண்ணுங்க. சாரி டாக்டர். என்னம்மா, இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கீங்களா? ஓகே.